சரி லேட்டாக சம் பார்க்கலாம். tan square theta is equal to 1 minus k square அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இருந்து நம்ம இந்த டம்மை ப்ரூஃப் பண்ணணும். அண்ட் இந்த கேவுக்கு வந்து வேல்யூஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ சொல்யூஷன் பார்ப்போம். ஃபஸ்ட்டு அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, tan squared theta equal to 1 minus k square. இது மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும், இவ்வளோ பெரிய டம்மை நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இதிலேருந்து நமக்கு சீக்கன் தீட்டாவோட வேல்யூ வேணும், கொசிக்கன் தீட்டாலாம் வேணும். நம்ம என்ன பண்ணலாம், இந்த இதிலேருந்து எப்படி மூவ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இதில் இருந்து சீக்கனை நம்ம கொண்டு வரணும். அப்படின்னா என்ன பண்ணலாம், ரெண்டு பக்கமும் 1 ஆட் பண்ணுவோம். 1 + tan square theta equal to 1 + 1 minus k square. ரெண்டு பக்கமுமே 1 ப்ளஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வேல்யூ சேஞ்ச் ஆகாது. 1 + tan squareோட ஃபார்முலா என்ன, சீக்கன் ஸ்கொயர் தீட்டா. ஓகே, ஸோ இப்போ சீக்கன் வந்துருச்சா. 1 + 1 வந்து 2 minus k square. ஸோ இது சீக்கன் ஸ்கொயர்டுக்கு தான் கிடச்சிருக்கு. ஆனால் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியதில் சீக்கன் தீட்டான்னு தான் இருக்குது. அப்போது இதில் இருந்து சீக்கன் தீட்டா கண்டுபிடிச்சோம்னா என்ன வரும், 2 minus k square the whole power 1/2. ஏன்னா ஸ்கொயர் ரூட்டை எடுக்கும்போது 1/2 தான் நம்ம எழுதுவோம். ஸோ இதுதான் சீக்கன் தீட்டாவோட வேல்யூ. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டியதை நம்ம எழுதிக்கிடுவோம். சீக்கன் தீட்டா ப்ளஸ் tan cube theta cosecant theta. ஓகே, இப்போ இதில் நம்ம அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். சீக்கன் தீட்டாவோட வேல்யூ என்னன்னு தெரியும். இல்லைனா நம்ம வந்து மொத்தமாக இதை வந்து சிம்பிளிஃபை பண்ண பார்ப்போம். சீக்கன் தீட்டாவை எப்படி எழுதலாம், 1/cos தீட்டான்னு எழுதலாம். ப்ளஸ் tan cube தீட்டாவை எப்படி எழுதலாம், sin cube theta டிவைடட் பை cos cube தீட்டான்னு எழுதலாம். இன்ட்டு கொசிக்கன் எப்படி எழுதலாம், 1/sin theta அப்படின்னு எழுதலாம். ஸோ நெக்ஸ்ட்டு 1/cos theta ப்ளஸ் இங்கே வந்து sin cube theta இருக்குது, இங்கே sin theta இருக்குது. அப்போது இதை கேன்சல் பண்ணிக்கலாம். பண்ணோம்னா இங்கே sin square thetaன்னு இருக்கும். இப்போ இங்கே sin square theta டிவைடட் பை cos cube theta அப்படின்னு இருக்குது. ஸோ இதிலேருந்து என்ன பண்ண போகிறோம், 1/cos theta, இங்கேயும் ஒரு 1/cos theta காமனாக இருக்குது. அப்போது நம்ம அதே வெளியே எடுத்துக்கலாம், 1/cos theta. ஸோ ஃபஸ்ட் டேர்மில் 1ன்னு இருக்கும். இங்கே மேலே தொகுதியில் எந்த சேஞ்சும் இல்லை, பகுதியில் மட்டும் ஒரு காஸ் தீட்டாவை வெளியே எடுத்துட்டோம். இங்கே என்ன இருக்கும், காஸ் ஸ்கொயர்டுன்னு இருக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு 1/c காஸ்னால் என்ன, சீக்கன். 1 + sin square theta டிவைடட் பை cos square theta அப்படின்னா tan square theta. 1 + tan square theta என்னது, நமக்கு என்னன்னு தெரியும், சீக்கன் ஸ்கொயர் தீட்டான்னு தெரியும். ஸோ சீக்கன் தீட்டா இன்ட்டு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா என்ன வரும், சீக்கன் கியூப் தீட்டா. ஸோ நம்ம இங்கே என்னென்ன எடுத்தோம், ஃபஸ்ட்டு சீக்கன் தீட்டா ப்ளஸ் tan கியூப் தீட்டா கொசிக்கன் தீட்டா நம்ம எடுத்தோம். நம்ம கிடச்சிருக்குது சீக்கன் கியூப் தீட்டா. நம்ம ஆல்ரெடி சீக்கன் தீட்டானா என்னென்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். 2 minus k square the whole power 1/2. இது வந்து சீக்கன் தீட்டாவோட வேல்யூ. ஆனால் சீக்கன் கியூபு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போது இதுக்கு ஹோல் கியூப் போடணும். ஓகேவா. இன்ட்டு அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் இல்லையா. அப்போ என்ன வரும், 2 minus k squared into 3/2. ஸோ நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். இதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. ஸோ நம்ம சம்டைம்ஸ் வந்து இந்த ஸ்கொயரோட பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த ஸ்கொயர் வந்து கேக்கு மட்டும்தான் இருக்குது, அந்த ஹோல் செட்டுக்கே கிடையாது. அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ண முடியும். இந்த 1/2 வந்து 2 minus k square இந்த ஹோல் செட்டுக்கே இருக்குது. ஓகேவா. அதனால தான் நம்ம இங்கே மல்டிப்ளை பண்ணியிருக்கோம், இல்லைன்னா பண்ணக்கூடாது. ஸோ நெக்ஸ்ட்டு கேவோட வேல்யூஸ் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு கிவனில் என்ன கொடுத்துருந்தாங்க, tan squared theta equal to 1 minus k squared அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட்டு தீட்டாவோட வேல்யூ வந்து when theta equal to π/2 இருக்கும்போது என்ன ஆகும், π/2னா tan π/2ஓட வேல்யூ என்ன, இன்ஃபினிட்டின்னு ஆயிரும். tan π/2ஓட வேல்யூ இன்ஃபினிட்டின்னு ஆயிரும். அது அப்போனா கேவோட வேல்யூ இதில் டிஃபைன் பண்ண முடியாது. எப்போது தீட்டா வந்து π/2ன்னு இருக்கும்போது. நெக்ஸ்ட்டு when theta equal to 0 இருக்கும்போது என்ன ஆகும், tan
ஸ்கொயர் 0 வந்து 0 தான், ஏன்னா tan 0வோட வேல்யூ 0. அப்போது 1 மைனஸ் கே ஸ்கொயர்டோட வேல்யூ 0. இப்போ இதிலேருந்து மைனஸ் கே ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த 1 இங்கிட்டு வந்துச்சுன்னா -1 ஆயிரும். அடுத்து மைனஸையும் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போது கே ஸ்கொயர் ஈக்குவல் டு 1ன்னு கிடைக்கும். கே ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. இதில் இருந்து கே கிடச்சிச்சின்னா ப்ளஸ் ஆர் -1, ஏன்னா ஸ்கொயர் ரூட்லேருந்து எடுக்கும்போது ஒன்று ப்ளஸ் வேல்யூ வரும், இல்லைன்னா மைனஸ் வேல்யூவில் வரும். ப்ளஸ் ஆர் -1 அப்படின்னு கிடைக்கும். ஸோ 0வாக இருக்கும்போது கேவோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதே மாதிரி when theta equal to 45. 45ஆக இருக்கும்போது டேனோட வேல்யூ என்ன? tan 45ஓட வேல்யூ 1. அப்போது tan ஸ்கொயர்ட் 45ஓட வேல்யூவும் 1 தான். ஓகேவா? அப்போது 1 மைனஸ் கே ஸ்கொயர்டோட வேல்யூவும் 1 தான். இதில் இருந்து மைனஸ் கே ஸ்கொயர்டை அப்படியே வச்சுட்டு இந்த 1ஐ இந்த சைடு கொண்டு போனோம்னா இங்கே வந்து 1க்கு முன்னாடி ப்ளஸ் இருக்குது. அப்போ இங்கிட்டு வரும்போது மைனஸ்ன்னு ஆயிரும். அப்போ 1 மைனஸ் 1 0ன்னு ஆயிரும். அப்போ இதில் இருந்து கேவோட வேல்யூவும் 0ன்னு ஆயிரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு தீட்டாவோட வேல்யூ கிரேட்டர் தேன் 45ஆக இருக்கும்போது, கிரேட்டர் தேன் 45 மீன்ஸ் தீட்டா வந்து ஒரு வேளை 60, ஏன்னா நமக்கு தெரிஞ்ச வேல்யூ 16 தான் நமக்கு தெரியும். அப்படி இருந்துச்சுன்னா நம்ம ஃபஸ்ட்டு π/2க்கு பார்த்துட்டோம், 0க்கு பார்த்துட்டோம், 45க்கு பார்த்துட்டோம். அடுத்து 45க்கு மேலே இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னு பார்ப்போம். ஓகேவா? tan 60ஓட டிகிரி என்னன்னு தெரியும், √3ன்னு தெரியும். அதாவது tan 60ஓட டிகிரி √3. அப்போ tan ஸ்கொயர்ட் 60ஓட டிகிரி என்ன? 3ன்னு வரும். இதை அப்படியே ஸ்கொயர் பண்ணால் அந்த ஸ்கொயர் ரூட்டு வந்து அப்படியே கேன்சல் ஆகிடும். இப்போ tan ஸ்கொயர் 60னா 1 மைனஸ் கே ஸ்கொயரோட வேல்யூ 3. இப்போ இதில் இருந்து மைனஸ் கே ஸ்கொயர்டை வச்சுட்டு இந்த 1 இந்த சைடு கொண்டு போனோம்னா 3 மைனஸ் 1ன்னு ஆகும். 3 மைனஸ் 1 வந்து 2. ஏன் -1? இங்கே வந்து 1க்கு முன்னாடி ப்ளஸ் இருக்குது, ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வரும்போது -1ன்னு ஆயிரும். அடுத்து என்ன பண்ண போகிறோம்? இதில் பாருங்கள், கேவோட இந்த மைனஸ் இந்த சைடு கொண்டு போவோம். கே ஸ்கொயர் ஈக்குவல் டு -2ன்னு கிடைக்கும். இது வந்து இமேஜினரி வேல்யூஸாகவும் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு 45 டிகிரியை விட இந்த தீட்டா பெருசாக இருக்கும்போது இந்த கே ஸ்கொயர் வந்து என்ன ஆகுது? நெகட்டிவாக இருக்குது. அப்போனா இதோட வேல்யூ வந்து இமேஜினரி வேல்யூ. எப்படின்னா இதை வந்து ஸ்கொயர் ரூட் -1 வந்து என்ன? ஐயோட வேல்யூ வந்து ஸ்கொயர் ரூட் -1. அப்படின்னா இது இமேஜினரியில் வர வாய்ப்பு இருக்குது கேவோட வேல்யூ. ஓகேவா? ஸோ இதுதான் கேவோட வேல்யூஸ். ஃபஸ்ட்டு π/2ஆக இருக்கும்போது என்னென்னு கண்டுபிடிச்சோம், 0வாக இருக்கும்போது என்னென்னு கண்டுபிடிச்சோம், 45 டிகிரியில் இருக்கும்போது கண்டுபிடிச்சோம், அண்ட் கிரேட்டர் தென் 45ஆக இருக்கும்போது கேவோட வேல்யூ இமேஜினரியாக வருது அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? வேணால் நம்ம எழுதிடலாம். வென் தீட்டா கிரேட்டர் தென் 45ஆக இருக்கும்போது கே இஸ் இமேஜினரியாக இருக்குது. அப்போது கேவோட வேல்யூ எதுலேருந்து எது வரையும் இருக்கும்? -1லேருந்து 1 வரையும் இருக்கும்.